Good evening da. இப்போ நம்ம example number 8 ல இருந்து பார்க்கலாம். Find the roots of the equation 5x square minus 6x minus 2 is equal to 0 by the method of completing the square. So completing the square method யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 7 எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 8 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 1 இருக்கணும். ஆனால் இதில் 1 இல்லை. ஸோ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் minus 6 by 5x minus 2 by 5 is equal to 0. அடுத்த ஸ்டெப் வரும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிப்ளைட் பை 2 அண்ட் டிவைடட் பை 2 minus 2 by 5 is equal to 0. ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் minus 2 times 6 by 10 into x minus 2 by 5 equal to 0. ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம், ரெக்வயர்ட் டேர்ம்னு நான் சொல்லிட்டேன். இது 6 by 10 இருக்குது. அப்போ 6 by 10 ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 6 by 10 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 by 10 ஹோல் ஸ்கொயர். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட் பண்ணால் சப்ராக்டும் பண்ணிடணும். ஸோ தட் there is no change in the preceding equation. minus 2 by 5 equal to 0, which implies that x squared minus 2ab plus b squared. So இது a squared minus b squared, a minus b whole squared formula இருக்குது. சாரி. ஸோ இதை வந்து நம்ம எழுதணும்னா x minus 6 by 10 whole squared minus 36 by 100 minus 2 by 5 equal to 0. LHSல x minus 6 by 10 மட்டும் நான் ரீடைன் பண்ணுறேன். மீதி இருக்கக்கூடிய டேர்மெல்லாம் நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ 36 by 100 ப்ளஸ் 2 by 5 எல்சிஎம் எடுத்து நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய என்னோடய ஆன்சர் வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 76 by 100 which is equals to, நான் இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 6 by 10 is equals to, ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும், ரூட் ஆஃப் 76 டிவைடட் பை ரூட் 100 which is equals to, ரூட் 76க்கு நம்மளுக்கு ரூட் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ட்ரை பண்ணலாம். அப்போ 2 times 38 மறுபடியும் 2 times 19 times 19 months ஆர். ஸோ இந்த ரூட் 76 எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into 19 எழுதலாம். ஸ்கொயர் ரூட் உள்ள 2 times 2 இருக்குது. ஸோ 1 time வெளியே எழுதிட்டு ரூட் 19 மட்டும் நம்ம வச்சுக்கலாம். So which is equals to 6x minus 6 by 10 is equals to plus or minus 2 times root 19 divided by square root of 100 is 10. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2 5s are வந்துடும். So which is equals to x minus 6 by 10 is equals to plus or minus root 19 by 5 which is equals to, x is equals to negative term right hand side வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 6 by 10 plus or minus root 19 by 5. நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 19 by 5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம வந்து 2 டேர்ம்ஸாக நம்ம பிரித்து எழுதலாம். பிகாஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ப்ளஸ் ரூட் 19 by 5. இன்னொரு டேர்ம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 மைனஸ் ரூட் 19 by 5 which implies that எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதே மாதிரி தான் எழுதிக்கணும். ரூட் 19 by 5 அதே தான் இருக்கும். ஸோ ஆர் தி ரூட்ஸ். அவ்வளோதான். இதோட எக்ஸாம்பிள் நம்பர் 8 வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 9க்கு போகலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 9 நம்ம பார்க்கலாம்டா. ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 is equal to 0 by the method of completing square. ஸோ நீங்கள் இதில் உங்கள் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் எப்போவுமே நம்ம போடுற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதர் வேலை நம்ம பண்ணலாம். பட் நம்மளுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனாலையும் ப்ளஸ் நீங்கள் இந்த மெத்தடுக்கு யூஸ்டு 2 இருக்கீங்கன்றதுனாலையும் நான் இதே மெத்தடை நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் பார்க்குறோம். 1 இல்லை யூனிட்டியாக இல்லை. ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணோன்னா 4 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 by 4x ப்ளஸ் 5 by 4 is equal to 0. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணணும். ப்ளஸ் 2 times 3 by 4 டிவைட் பண்ணுறதுனால ஒரு 2 வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் 5 by 4 equals to 0 which implies that x squared plus 2 times 3 by 8 times x plus 5 by 4 equal to 0. என்ன required term நம்ம add and subtract பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 by 8 தான் நம்ம add and subtract பண்ண போகிறோம். ப்ளஸ் 3 by 8 into x plus
3/8 whole squared minus 3/8 whole squared. ஏன் add and subtract பண்ணுறோன்னு தெரியும் இல்லையா? preceding equation நம்ம changes எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ equal to 0, which implies that இது a plus b whole square formatல இருக்குது. ஸோ a plus b the whole squared minus 9/64 plus 5/4 equal to 0. இதை நான் ஸ்கொயர் ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 9/64 நான் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3/8 டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 9/64ங்கிற டேர்மையும் இந்த ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் போனால் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ -5/4 இந்த டேர்மையும் நம்ம இப்போ வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3/8 the whole squared is equals to எல்சிஎம் எடுத்து எழுதணும் அப்படின்னா -71/64 கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம்மில் எதுலேயுமே இந்த மாதிரி மைனஸ் டேர்ம் வராது. இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் டேர்ம் பார்க்குறோம். ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும்போது இங்கே ரூட் உள்ள மைனஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு வராது. பிகாஸ் மைனஸ் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அங்கே ரியல் ரூட்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு given quadratic equationக்கு the roots are not real அப்படிங்கிறதுனால நம்ம ரூட்ஸ் இதில் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. therefore the equation has no real roots அப்படின்னு நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். பிகாஸ் இது லெஸ் தேன் 0வாக இருக்குது. இந்த வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வாக இருக்குது. ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோன்னா அப்போ அது நெகட்டிவ் டேர்ம் இருக்கிறனால இமேஜினரியாக மாறிடும். அப்போ ரியல் ரூட் இல்லைங்கிறதுனால நம்ம தி ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிடுறோம். இதோட எக்ஸாம்பிள் நம்பர் 9 ஓவர். நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 10 போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 10 போகலாம்டா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சால்வ் question number 2 subdivision 1 of exercise 4.1 by using the quadratic formula. ஆல்ரெடி நமக்கு இந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அது இப்போ வந்து நம்ம வேறு மெத்தடில் முன்னாடி போட்ட மெத்தட் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் போட்டோம். இப்போ நம்ம போடுறது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ இது எப்படி போடணுங்கிறது நான் சொல்லித்தரேன். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதோடைய பிரெத்தும் லென்த்தும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணி எழுதுனது தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் டைம்ஸ் 2x + 1 = 528 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் 2x² + x = 528 which implies that 2x² + x minus 528 is equal to 0. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஃபார்முலா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா x is equals to -b plus or minus square root of b squared minus 4ac whole divided by 2a, where b is equals to coefficient of x, a is equals to coefficient of x squared and c is equals to constant. Coefficient of x, coefficient of x squared, c வந்து constant. ஸோ இதை நம்ம வச்சுட்டு தான் இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இன்னொரு மெத்தட் தான். இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம இந்த ஃபார்முலா ஜென்ரலாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே 528 இருக்குது. ஃப்ரண்ட்டில் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து யூனிட்டியாக இல்லை 2வாக இருக்குது. அப்போ நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த 2 ஃபஸ்ட்டு இந்த 528ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்தோன்னா ரொம்ப ஹியூஜ் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஹியூஜ் நம்பருக்கு மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை நம்ம ஆப் பண்ணிப்போம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம ஏயோட வேல்யூ வந்து 2, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, ஸோ 2. பியோட வேல்யூ வந்து 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். சியோட வேல்யூ வந்து -528. ஸோ நெகட்டிவ் சைனாக இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சைனையும் சேர்த்து தான் எழுதணும், விட்டுடாதீங்க, கூடயே எழுதிக்கோங்க. ஸோ x is equals to -b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. ஒரு தடவை ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -1 plus or minus square root of 1 squared is 1 minus 4, a ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ வந்து -528 whole divided by 2 times 2, a ஓட வேல்யூ வந்து 2. ஸோ -1 plus or minus square root of 1 minus 4224. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். டிவைடட் பை 4 which is equals to -1 plus or minus square root of 4. இந்த மைனஸும் சேர்ந்து இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4225 டிவைடட் பை 4. ஸோ 4225 எதனுடைய ரூட்டுன்னு பார்த்தோம்னா
65 ஓடது. ஸோ 65 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 65 × 65 பண்ணோன்னா 4225 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 4. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ளஸ் மட்டும் வச்சுக்கலாம். -1 + 65/4. அது செகண்ட் டைம் வரும்போது x = -1 - 65/4. x = 64/4 கிடைக்கும், which is equals to 16. நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி x = -66/4. x = -33/2. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 2 ஆன்சர் இருக்குது எக்ஸுக்கு. ஒன்று வந்து 16 வந்திருக்கு, இன்னொன்று வந்து -33/2 வந்திருக்கு. நெகட்டிவ் டேர்மை நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இது வந்து லென்த்தையும் பிரெத்தையும் பொறுத்து தான் நம்மளோட சம் நம்ம சால்வ் பண்ணுறோம். எப்போவுமே லென்த்தோ இல்லை பிரெத்தோ வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த நெகட்டிவ் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கான நம்ம ரீசன் எழுதணும். சின்ஸ் x cannot be negative, being a dimension, the breadth of the plot is 16 meter and hence the length is 33 meter. எப்படி லென்த் 33 மீட்டர் வந்ததுன்னா நம்ம எக்ஸுங்கிறது வந்து பிரெத்து 2 டைம்ஸ் x + 1ங்கிறது நம்மளோட லென்த்து. ஸோ இதில் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் 33 நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதோட நம்மளோட எக்ஸாம்பிள் நம்பர் 10 கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 11 பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 11 கொஸ்டின் படிக்கலாம்டா. ஃபைண்ட் தி 2 consecutive odd positive integers. ஆட் நம்பராகவும் இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கணும். சம் ஆஃப் whose ஸ்கொயர் இஸ் 290. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ கன்சிக்யூட்டிவ்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி எக்ஸு, அப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து x + 2 எழுதிக்கலாம். எப்போவுமே நம்ம x + 1 தான் எடுப்போம். ஏன் இந்த இடத்துல x + 2 எடுக்கிறோன்னா ஆட் நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். லெட் த கன்சிக்யூட்டிவ் ஆட் பாசிட்டிவ். நான் பாசிட்டிவ் இப்படி எழுதுறேன்டா, நீங்கள் எழுதும் போது தயவு செஞ்சு ஸ்பெல்லிங்கில் எழுதிக்கோங்க. இன்டிஜர்ஸ் b x and x + 2 by the given condition x squared plus x + 2 the whole square is equals to 290. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், sum of whose squares. சம்முங்கிறதுனால நான் ப்ளஸ் எழுதிட்டேன். whose ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறதுனால ஈச் டைம் நான் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல்ஸ் டு 290ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 290 நான் அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ x squared plus x + 2 the whole square is equals to 290. இதை நம்ம நார்மலாக ரிசால்வ் பண்ணுற மாதிரி ரிசால்வ் பண்ணலாம். இது a + b whole square ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a squared plus b squared plus 2ab நம்ம எழுதிக்கணும். ஸோ x squared ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நான் இப்போ ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ x squared plus 4 plus 2 × 2 × x equals to 290. ஃபார்முலா தாண்டா பாப்பா, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும். ஸோ 2x squared plus 4 plus 4x minus 290 equal to 0, which implies that x squared plus 2x minus 143 equal to 0. இப்போ இது பார்த்தோன்னா மறுபடியும் நமக்கு மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல a is equals to 1, b is equals to 2, c is equals to minus 143. So x is equals to minus b plus or minus square root of b square minus 4ac/2a. ஈச் டைம் நீங்கள் ஃபார்முலா எழுதுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் எந்த இடத்துலையும் தப்பு வராமல் இருக்கும். ஃபார்முலா எழுதாமல் மனசுலேயே வச்சுட்டு எழுதுனா கொஞ்சம் தப்பாக எழுதுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தப்பாகாமல் எழுதணுன்னா தயவு செஞ்சு ஃபார்முலா ஒரு தடவை எழுதிட்டு எழுதுங்க. அதில் எதுவும் தப்பு கிடையாது. ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணோன்னா 572 கிடைக்கும். டிவைடட் பை 2 which is equals to -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576/2. 576 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 24/2. ஸோ அகெயின் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து 2 வேல்யூ கிடைக்கும். ஒரு தடவை ப்ளஸ் எழுதணும், இன்னொரு தடவை மைனஸ் எழுதணும் ஆஸ் யூஷுவல் /2. இன்னொரு வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -2 minus 24/2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 + 12 வரும். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 - 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 11 ஒரு வேல்யூ கிடைக்கும். 11 - 12 = 24. ஸோ 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 11
எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -13 ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லென்த்தோ இல்லை பிரெத்தோ இல்லை டிஸ்டன்ஸோ நம்ம பேச போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நெகட்டிவை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஒரு முறை படித்து பாருங்கடா. ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆன்சரில் நெகட்டிவ் எழுதணும் அப்படின்னா அது தப்பு. அதனால் நம்ம பாசிட்டிவ் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதோட கன்க்ளூஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x is given to be an odd பாசிட்டிவ்ங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் இன்டீஜர். therefore x is not equals to -13. ஏன் -13 நம்ம கன்சிடர் பண்ணலங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் அது. ஸோ x is equals to 11ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். thus the two consecutive odd positive integers are 11. xங்கிறது ஒரு டேர்மு, இன்னொரு டேர்ம் வந்து நம்ம x + 2 வச்சுருந்தோம். அப்போ 11 + 2 இஸ் நத்திங் பட் 13. ஸோ 11 and 13. அதோடய நம்மளோட எக்ஸாம்பிள் நம்பர் 11 முடிஞ்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 12 போகலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 12 நம்ம இப்போ படிக்கலாம்னா, a rectangular park is to be designed whose breadth is 3 meter less than its length. அப்போனா என்ன அர்த்தம்? பிரெத்தை விட லென்த் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். its area is to be 4 square meters more than the area of the park that has already been made in the shape of an isosceles triangle. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஷேப் பிளாட் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பிளாட் இருக்குது. ரெண்டு பேரோட ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிளை விட ரெக்டாங்கிள் பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னா 4 டைம்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம 4 டைம்ஸ் பண்ணால் தான் நம்மளோட ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதுதான் அதனுடைய ஒரு சாராம்சம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத்துங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளோடைய ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர், 12 மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஸோ லெட் த breadth of the rectangular எழுதிக்கலாம். rectangular park be x மீட்டர். இது மீட்டர்டா பாப்பா, xm கிடையாது, x மீட்டர். பிரெத்தை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ லென்த்து வந்து பிரெத்தை விட அதிகமாக இருக்கு இல்லையா? எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் x + 3ன்னு வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகிடும்? நம்மளோட லென்த் வந்து x + 3 மீட்டராக இருக்கும். therefore the area of the rectangular park is equals to, ரெக்டாங்குலருக்கு ஏரியா என்னது? L into B. ஸோ x into x + 3. யூனிட்ஸ் வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இது வந்து யூனிட்ஸ் தான். இதை நீங்கள் எம்ன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம இப்போ இந்த எக்ஸை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஒரு டேர்ம் வந்து x² + 3x மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி பேஸ் ஆஃப் தி ஐசாசெலஸ் நான் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எழுதுகிறேன். நீங்கள் எழுதும் போது ஸ்பெல்லிங்ஸில் எழுதிக்கோங்க. ஈக்குவல்ஸ் டு x மீட்டர். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அளவும் இங்கே இருக்கக்கூடிய அளவும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்னா அப்போ இதுவும் எக்ஸ் தான் இல்லையா? அதனால் பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளும் நான் x மீட்டராக வச்சுருக்கேன். therefore ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஏரியா என்னது ட்ரையாங்கிளுக்கு? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து இங்கே 12, ஹைட் வந்து இங்கே பேஸ் வந்து இங்கே எக்ஸு, ஹைட்டு வந்து 12. ஹைட்டுங்கிறது இங்கே என்ன பேர் குறிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு 6x மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். 2 1s are 2, 6 are 12 ஆகிடும். ஸோ 6x மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பை தி given condition x² + 3x equals to 6x + 4. ஏன் அப்படின்னா, நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா மாதிரி 4 அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ +4 நான் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக